அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500 வழங்குவது குறித்து முக்கியமான அறிவிப்புகளும், மேலும் இந்த திட்டத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை மறுசீரமைக்க திட்டமிட்டுள்ளது. 21 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்ததும் கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்திய இத்திட்டத்தை நிறுத்தாமல் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். குடும்பத் தலைவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காகவும் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. செப்டம்பர் 15, 2023 அன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பிப்ரவரி 2026 நிலவரப்படி சுமார் 1,31,00,000 பெண்களை பயனாளிகளாக கொண்டுள்ளது. இதனிடையே நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த தவிக அரசு முந்தைய திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தடையின்றி வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் கடந்த மாதங்களில் 15ஆம் தேதி என்று பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 வரவைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தவிக தேர்தல் வாக்குறுதிப்படி ரூபாய் 2500 கொடுக்கப்படவில்லை. தவிக தேர்தல் அறிக்கையாக அறிவித்த ரூபாய் 2500 கட்டாயம் கொடுக்கப்படும் எனவும் மக்கள் தங்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் கேட்டிருந்தார். இந்நிலையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு ஏற்கனவே பலமுறை விண்ணப்பித்து சில பெண்களின் விண்ணப்பங்கள் மட்டும் சில காரணங்களுக்காக தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கும் விதமாக வட்டாட்சியர் அலுவலகங்களில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் அதிகாரிகள் வழிகாட்டுதல் படி மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்ப படிவத்தோடு ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை நகல்களை பெண்கள் சமர்ப்பித்து வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், மகளிர் உரிமைத்தொகைக்கு முதல் முறையாக விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யும்படி தமிழக அரசிடமிருந்து எந்த ஒரு உத்தரவும் இதுவரை வரவில்லை. ஆகையால் அவர்களது விண்ணப்பங்களை தற்போதைக்கு பரிசீலனை செய்ய முடியாது. இருப்பினும் இந்த விண்ணப்பங்களை அப்படியே வைத்துக் கொள்வோம். தமிழக அரசிடம் இருந்து விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய உத்தரவு வந்த பிறகு இந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வோம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை மறுசீரமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இத்திட்டத்தின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத பயனாளிகள் அனைவரும் இத்திட்டத்தில் இருந்து அதிரடியாக நீக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் வட மாநிலத்தவர்கள், உரிய தகுதியை பெறாதவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டு மகளிர் உரிமைத்தொகை திட்டம் மிகப்பெரிய அளவில் மறுசீரமைக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் தவிக தேர்தல் வாக்குறுதியில் 60 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகைக்காக ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.